ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ் கூட இருக்கும். பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க, மஹேந்திரா ஸ்கார்பியோ என். ஆனால் மஹேந்திரா ஸ்கார்பியோ என் இன்னைக்கு ஆக்சுவலி லான்ச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு. சரியா? அதுக்காக இதோ ஒரு புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகே, ஆனால் இது அப்டேட்டட் மாதிரியே தெரியல. எஸ், அதுதாங்க மைல்டு ரீஃப்ரெஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கார்பியோ எண்ணுக்கு சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி வேரியன்ட்ஸில் கொஞ்சம் மாறுதல்லாம் கொண்டு வந்து அண்ட் சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா புதுசாக ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இறக்கி ஆட் பண்ணி வண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதனால் இதோ மஹேந்திரா ஸ்கார்பியோ என் 2026 அப்டேட்டட் வெர்ஷன். இது வந்து Z8L டாப் ஸ்பெக் வேரியன்ட். இந்த புது ஸ்கார்பியோ என் ஸ்டார்ட் ஆகிற ப்ரைசிங் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13,69,000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் ப்ரைஸ் Z2 பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, ஆனால் Z2ங்கிறது பேஸ் வேரியன்ட், பவர் கொஞ்சம் கம்மி, ஃபீச்சர்ஸ் கம்மி. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வருது. சரியா? ஆனால் இது வந்து டாப் லெவல் வேரியன்ட். இது வந்து உங்களுக்கு பல வெர்ஷன்ஸ் அண்ட் என்ஜின் ஆப்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் Z8L டாப் ஸ்பெக் வித் ADAS. இதனுடைய ப்ரைசிங் வந்து 21,31,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்கில் இருக்குது. பெட்ரோல் மேனுவல். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 22,87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்காக வச்சிருக்காங்க. டீசல் மேனுவல் 21,99,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக டீசல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 23,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்காக இருக்குது. இதை தாண்டி 4 வீல் டிரைவ்லையும் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குங்க டீசல் வெர்ஷனில். ஸோ 24,25,000 4 வீல் டிரைவ் மேனுவல் வெர்ஷன். அதே 4 வீல் டிரைவ் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 25,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்காக இருக்குது. 6 வெர்ஷன்ஸ் இருக்குது இந்த டாப் ஸ்பெக் எடாஸோட வரக்கூடிய Z8L வேரியண்ட்டுக்கு மட்டுமே. ஸோ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை. எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் மட்டும் நீங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் மஹேந்திரா ஸ்கார்பியோ என் Z8L வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹேந்திரா கார் ஷோரூம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனி மஹேந்திரா கார் ரிகார்டிங்கான டவுட்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், புக்கிங்ஸ் எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? நம்ம இன்னைக்கு இந்த வண்டியை டிரைவ் பண்ண முடியாது, புது வண்டி. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஸ்கார்பியோ என் வேறு லெவலில் இருந்துச்சு, இதில் புதுசாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் புது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் தமிழ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கார் வாங்கும்போது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயுமே ரெகுலர் கான்டென்ட் நாங்கள் கொண்டு வந்து தான் இருக்கும். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடுவோமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நியூ அப்டேட்டட் 2026 மஹேந்திரா ஸ்கார்பியோ என்னோடைய Z8L டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுங்க. ஓகே, இதில் ஆக்சுவலி பல சர்ப்ரைசிங் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். சரிங்களா? இதில் நமக்கு வேரியன்ட்ஸ் பொறுத்தவரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் லிஸ்ட் பார்க்கலாம். Z2ங்கிறது பேஸ் வேரியன்ட், Z4, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு Z6, Z8, அதுக்கப்புறம் Z8ல செலக்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா Z8Lங்கிறது டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் வந்து Z4க்கும் Z8Lக்கும் மட்டும்தான் கிடைக்குது. சரியா? இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது Z4லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். ஒவ்வொன்றா நம்ம வந்து அடுத்தடுத்து வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம கொண்டு வர தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன இருக்குங்கிறத வந்து பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ஜின் ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். ஸோ ஸ்கார்பியோ என்ன பொறுத்தவரை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், வர்றது 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ். அதாவது 2 லிட்டர் 4 சிலிண்டர் M ஸ்டாலியன் டர்போ பெட்ரோல் GDI என்ஜின். இது வந்து 200 PS மேக்ஸிமம் பவர், 380 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, அண்ட் டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டீசல் வண்டி. இது வந்து மேனுவல் வண்டி. ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ என்ஜின் ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா டீசலுக்கு 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-HOG டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் கிடைக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டிக்கு இந்த என்ஜின் வந்து 174 PS பவரும் 370 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது மேனுவல் கியர் பாக்ஸுக்கு, 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுக்கு. அதே நீங்கள் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா அந்த என்ஜின் உங்களுக்கு வந்து 400 நியூட்டன் வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் டார்க் மட்டும் இன்க்ரீஸ்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு. ஸோ இதுதான் வந்து என்ஜினோடைய ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ். 4 வீல் டிரைவ் ஆப்ஷனுக்கு வந்து அதிகபட்ச பவர், அதிகபட்ச டார்க் ஃபிகர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸோட கிடைக்குது. ஓகே, ரைட். இப்போ வாங்க லுக்ஸ்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி தூரத்துலேருந்து பார்த்தேன். என்ன ஒரு மாற்றமுமே இல்லையே அப்படின்னு தான் நினச்சேன். ஆக்சுவலி கரெக்டு தாங்க. பெரிய அளவில் டிசைனில் அவங்க எதுவும் மாற்றலை. ஏன்னா டிசைன் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, இதுவே நல்லா தான் விற்கிது. இதுக்கு மேலே எதுக்கு டிசைனில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனில் எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் சில பல ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்க, சில பல டிசைன் டீட்டெயில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. லிட்ரலி சொல்லப்போனால் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அந்த நல்ல செம்ம ஹைட்டான அப்படியே புச்சான பேர்லியான
மஸ்குலர் லுக்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கார்பியோ எண்ணில் ஆஸ் யூஷுவல் கிடைக்குது. கிரில்லில் கூட எந்த ஒரு ஃபினிஷில் வந்து ஒரு சேஞ்ச் கூட இல்லை. ஆனால் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பழைய ஸ்கார்பியோ என்னோட Z8L வேரியண்ட்லேயே ஃப்ரண்ட் கேமரா இருந்துச்சு, இதில் என்ன புது அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்தாச்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா எடாஸ் விஷயங்களும் ஆட் ஆகியிருக்கு. எடாஸ் ஃபீச்சர்ஸ் பழைய ஸ்கார்பியோ எண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா Z8T அப்படிங்கிற வேரியண்ட்டில் ஆட் பண்ணாங்க, டெக்னாலஜி வேரியண்ட்டில். இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க, டாப் அண்ட் வேரியண்ட்லேயும் வந்திருக்கு. ஸோ மேலே விண்ட்ஷீல்டுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் எடாஸ்க்கான கேமரா இருக்குது. ஓகே, ரைட், இதெல்லாம் இருக்குது. ஆனால் மற்றபடி வேறு எந்த டிசைன்லேயும் வந்து எந்த ஒரு மாற்றமுமே பண்ணல அவங்க. ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம், லோபியும் வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. எல்இடி டிஆர்எல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கீழே தான் இருக்குது உங்களுக்கு. அது வந்து டிப்பிக்கலாக அந்த தேளுடைய வால் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுவுமே ப்ரொஜெக்டர் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ். ஓகே, ரைட், இதுதான் ஃப்ரண்ட்டோடைய லுக்கு. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் சைட் ப்ரொஃபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில பல மாற்றங்கள் நமக்கு கண்கூட தெரியும். இதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அலாய் வீல்ஸோடைய டிசைன். டயர் சைஸில் எந்த சேஞ்சும் இல்லை, ஆனால் அலாய் வீல்ஸோடைய டிசைன் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் இப்போ வரக்கூடிய Z8L டாப் ஸ்பெக் வெர்ஷன்ஸோடைய அலாய் வீல் டிசைன். டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே இருக்குது பாருங்கள், 255/60 ஆர் 18 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் Z8L வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. இது ஒரு காமனான விஷயம் டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. மீதி லோவர் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸ் சைஸ் வந்து கம்மியாகும். பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு உங்களுக்கு 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வரும். ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு 18 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி சைட்ஸில் உங்களுக்கு வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு? டு பி ஃப்ராங்க் எதுவுமே ஆகலை, எதுவுமே மாற்றலை அவங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ரூஃபில் பார்க்கலாம், பழைய ஸ்கார்பியோ எண்ணில் அந்த ரூஃபோடைய அந்த ஸ்டெப் டிசைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து டக்குன்னு அப்படியே ஏறி ஸ்டெப் மாதிரி ஏறும். இதில் அந்த ஏத்தம் வந்து கம்மியாகி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அவுட் பண்ணிட்டாங்க, பெரிய ஏத்தமாக தெரியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் கொடுக்கணும் இல்லை. ஸோ பனோராமிக் சன்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த ரூஃபோடைய அந்த ஸ்டெப் டிசைனை ஒரு நார்மல் டிசைனாக மாற்றிருக்காங்க. பிளெயினான ரூஃபாக தான் இருக்குது. ஆனால் ரூஃப் ரெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி அந்த நல்ல பெரிய பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ். தாராளமாக இது மேலே நீங்கள் லக்கேஜ் லோடு ஏற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சன்ரூஃப்க்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ பனோராமிக் சன்ரூஃப் ஆட் ஆகி இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த ஸ்கார்பியோ என்னை பொறுத்தவரை. அதை தாண்டி ஓவரால் சைட் ப்ரொஃபைல் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை, முன்ன போல் சேமாக தான் இருக்குது. வண்டி பெரிய வண்டி, மேசிவான வண்டி. வண்டியோட லென்த் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த வண்டியில் 4 வீல் டிரைவும் இருக்குது, 4 எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ஷன்ஸுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே, தென் இங்கே ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து ஆக்சுவலி Z6 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இன்டெகிரேட்டடாக சாசியோடைய கொடுத்துருக்காங்க, நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ். மற்றபடி இந்த தேளோடைய டிசைன் மாதிரி இந்த வால் நீங்கள் பார்க்கலாம், க்ரோம் ஃபினிஷ், விண்டோ லைன் அதெல்லாமே நீட்டாக வந்திருக்கு. இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லேயும் வந்துடுது. கூடவே டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் எந்த பெரிய சேஞ்சும் இல்லை, ஃப்ரண்ட் மாதிரியே பெரும்பாலும் அப்படியே தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆட் ஆகியிருக்கிற விஷயம் என்ன? எதுவுமே ஆட் ஆகலைங்க, அதுதாங்க உண்மையான விஷயம். ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர். ஆக்சுவலி ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பருங்கிறது நமக்கு Z4 வேரியண்ட்லேருந்தே கிடச்சிருது. அண்ட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை, ஃபுல்லாக நல்ல பெரிய ஹைட்டான டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற பிராண்டிங் இது வந்து ரொம்ப ஒரு பல பேர்த்துக்கு பெருமையான ஒரு பிராண்டிங் இது. அண்ட் அதை தாண்டி க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது, க்ரோம் ஃபினிஷ் மஹிந்திரா லோகோ அதெல்லாம் பார்க்க முடியும். ரியரில் உங்களுக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியர் பம்பரில் கொடுத்துருக்காங்க. இங்கே தின்னான ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி வந்து பாடிக்கு அடியில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டீல் வீல் 17 இன்ச்சு ஸ்டெப்னியாக தான் கொடுக்குறாங்க, அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரோடைய ஹைலைட்ஸ். வண்டியோடைய சைஸ்லேயோ டிசைன்லேயோ பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, ஆனால் சில பல விஷயங்கள் டிசைன் ரீதியாக மாற்றிருக்காங்க. மெயினாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆனால் உள்ளே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்டேட்டட் ஸ்கார்பியோ என்னுடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்க்கலாம். Z8L வேரியன்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதே சேம் ப்ரௌன் இன்டீரியர் தீம், ப்ரௌன் அண்ட் பிளாக் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னை வரைக்கும் நல்லா தான் இருக்குங்க. ஒரு வகையில் நம்ம ஊருக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்து நல்லாவே செட் ஆகுது, ஏன்னா அழுக்கானாலும் பெருசாக தெரியாது. லெதர் அப்போல்சரி நமக்கு Z8L வேரியண்ட்டில் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான
லெதரட் அப்போல்சரி தான். ஓகே, அண்ட் ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பழைய ஸ்கார்பியோ என்லேயே Z8L வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வித் லம்பார் அட்ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. அந்த வகையில் ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு செம்ம கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி கிடைக்குது. புதுசாக ஆட் ஆகி இருக்கிறது இந்த பேனோராமிக் ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது XUV 700 கேரி ஃபார்வர்ட் பண்ண பேனோராமிக் ஸ்கை ரூஃப் தான். கேபின் ஃபுல்லாகவே அப்படியே பிரைட்டான ஆம்பியன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவுது. இது வந்து இப்போத்தைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் விரும்பிய ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஓகே, டோர் பேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அதுவுமே பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. லெதரட் பேடிங்கிறது இந்த முழங்கை வைக்கிற ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து தான், அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குதுங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வந்துருது. ஃபுல்லி கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் பேனல். ஆல் 4 பவர் விண்டோஸ், கூடவே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் அட்ஜஸ்டபிள் ORVMs, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நார்மலாகவே வந்துடுது உங்களுக்கு. பேஸ் வேரியண்ட்லேயே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORVMs உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போது புதுசான மாற்றம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கீயில் எந்த மாற்றமும் இல்லை. கீ உங்களுக்கு காட்டணும் இல்லையா? ஸோ கீ நீங்கள் பார்க்கலாம், 2 கீயுமே வந்து ரிமோட் ஃப்ளிப் கீஸாக கொடுக்குறாங்க. ஆனால் இது ரிமோட் யூஸ் பண்ண நீங்கள் தேவையில்லை. காரணம், இதில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. இருந்தாலும் எமர்ஜென்சி யூஸுக்கு இந்த மேனுவல் ஃப்ளிப் கீ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஆனால் மாறாதது இந்த லெதரட் அப்போல்சரி. டேஷ்போர்டு முழுவதுமே இந்த ஃபுல் லெதரட் பேடிங் உங்களுக்கு அகலத்துக்கு வந்து செமையாக ஃப்ளோ ஆகுது. ஒரு ப்ரீமியமான ஆம்பியன்ஸ் தருது. ஓகே, இது வந்து மேனுவல் வண்டி. ஸோ 3 பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடாக லெஃப்ட் காலுக்கு ஒரு டெட் பெடலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை அவங்க. ஓகே, இப்போ உள்ள ஏறி உட்காருவோம். உள்ளே தான் ஏராளமான விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் ரீதியாக பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. மாறாத ஒரு விஷயம் இந்த ஸ்டியரிங் வீல். ஸோ இப்போ இந்த ஸ்கார்பியோ என்னுக்குமே XUV 7XO மாதிரி அந்த 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் கொடுக்கல. எனக்கு ஒரு வகையில் இந்த ஸ்டியரிங் வீல் ரொம்ப பிடிச்சிதுங்க. ஏன்னா 3 ஸ்போக்கு சிம்பிளான டிசைன், ரொம்ப பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அதே சமயம் கிளாசி பிளாக்லாம் எதுவும் இல்லை. ஸோ கை வச்சாலும் எந்த ஒரு கரையும் ஆகிறதில்ல. நீட், நைஸ். ஓகே, புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது மெயினான விஷயம் இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது வந்து லிட்ரலி அட்ரினாக்ஸோடைய லேட்டஸ்டான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். XUV 7XO 700 கேரி ஃபார்வர்ட் பண்ண அதே OS தான். ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வண்டி ஸ்டார்ட். ரைட், டிஸ்பிளே இதோ நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆட் ஆகியிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ என்னுடைய டாப் அண்ட் வேரியண்ட் கூட நீங்கள் எடுத்தாலுமே அனலாக் இந்த சென்டரில் ஒரு கலர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அனலாக் டிஸ்பிளேஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, RPM மீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டருக்கு. ஆனால் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக வந்து மாற்றிட்டாங்க. இது ஒரு வகையில் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். XUV 7XOலேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், டிஸ்பிளே லே அவுட்டு சேஞ்ச் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே வேணுமோ நார்மல், இன்ஃபர்மேஷன், மினிமல், எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிடிச்ச லே அவுட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இதெல்லாம் அப்படியே 7XO 700 நம்ம பார்த்த விஷயங்கள் தான். அண்ட் அதை தாண்டி செட்டிங்ஸு, அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா வண்டியோடைய ட்ரிப் மீட்டர்ஸ், டிஸ்டன்ஸ், டைம், ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாம் கிடைக்கும். கூடவே ஃபியூல் இன்ஃபோ போனீங்கன்னா மைலேஜ், ஆவரேஜ் எஃபிஷியன்சி, மைலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரேஞ்சு, டெஃப் ஆயில் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க டீசல் வண்டிக்கு. வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் டயர் டெம்பரேச்சர் டிஸ்பிளே, பவர் அண்ட் டார்க் மீட்டர், ரோல் அண்ட் பிச், ஆஃப் ரோட் ரீதியான விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். நேவிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். டிரைவர் அசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடாஸ் விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன எடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மேனுவல் வண்டி. ஓகே, ஸோ இதில் மேனுவல் வண்டினாலுமே உங்களுக்கு டிரைவர் எடாஸ் ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பிளைண்ட் வியூ மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டயர் ஃபில் அசிஸ்ட்டு, நிறைய இருக்குது. ஓகே, ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், கூடவே லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு. அது லேன் கீப்பிங் அசிஸ்ட் மட்டும் இல்லை, லேன் டிபார்ச்சர் வார்னிங் கூட இருக்குது உங்களுக்கு, வார்னிங் ப்ளஸ் அசிஸ்ட்டு. ஓகே, அது போக ஹை பீம் அசிஸ்ட், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் இந்த மேனுவல் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடையாது. ஸோ நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட சேர்ந்து வந்துடும். ஏன்னா அடாப்டிவ் க்ரூஸுங்கிறது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணி கோ பண்ணாலுமே கியர் பாக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன் பண்ணி அப் பண்ணி அதுவாகவே வந்து ப்ளே ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு மட்டும். ஆனால் மேனுவல் இருக்கும்போது கியர் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கொடுத்துமே பெரிய யூஸ் இல்லைங்கிறதுனால தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மேனுவல் வெர்ஷன்ஸ்க்கு வரது கிடையாது. பட் இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்திங்கன்னா ப்ராப்பராக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஃபுல் பேக்கேஜ் வந்துடும். ரைட், ஆனால் இதில் அடாஸ் கொடுத்துருந்தாலுமே பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்னும் வரலை இதில்.
காரணம் இதில் எடாஸோடைய சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட சேர்ந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம். அது இந்த புது ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுனால 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் வந்தாச்சு. எஸ், இதை ஆன் பண்ணி காட்டுறேனே, இதுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 360 ஆக்சுவலி நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. இதில் 3D மோடும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி 360ங்கிறத விட 540 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் இதில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வியூ ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு அடியில் என்ன இருக்குன்னு காட்டுற அளவுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் இப்போ வண்டியை மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வண்டிக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபீடு மாதிரி உங்களுக்கு வந்து ஆகி ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் வண்டிக்கு அடியில் என்ன போகுது அந்த விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? வண்டிக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத கூட உங்களுக்கு வந்து மெமரியாக ஸ்டோர் பண்ணி அது வந்து ஒரு ஸ்க்ரீனாக ஃபுல்லாக ஒரு ஃபுல் இமேஜாக வந்து காமிச்சு கொடுக்கும். அதுதான் இந்த 540 டிகிரி கேமரா சிஸ்டம்ங்கிற இந்த புது விஷயம். ஓகே தான், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப் ரோடு போகிறவங்களுக்கு, அதுவும் டைட்டான ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், இதை தாண்டி வேறு என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. கூடவே அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி அந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா, எஸ். அது தாண்டி உங்களுக்கு கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் ஏராளமாக இருக்குது. கானாவோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயலு, ட்ரைவ் மோட்ஸும் இருக்குது. இது கீழே போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதர் நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் கூட மாற்றிக்கலாம், அல்லது இங்கே இருக்குது ஒரு பட்டன், இந்த பட்டன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரைவ் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜிப், ஜாப், ஜூமுங்கிறது ட்ரைவ் மோட்ஸ். ஈகோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், அவ்வளோதாங்க. இதை தாண்டி டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனுடைய ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் மூலமாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். டிரைவருக்கு அண்ட் கோ டிரைவருக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷன், சீட் அண்ட் டெம்பரேச்சர்ஸ். ஸோ டிரைவருக்கு மட்டும் இப்போது டெம்பரேச்சர் எனக்கு அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். டியூவலுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டியூவல் ஜோன் ஏசி. வென்டிலேஷன் கண்ட்ரோல்ஸ் ஆக்சுவலி ஒரு வருத்தம் என்னென்னா, வென்டிலேஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் இந்த ஸ்க்ரீனை ஆப்ரேட் பண்ணி தான் நீங்கள் வென்டிலேஷன் சீட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸோ ஏதோ ஒன்று ஈஸியாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பட் அதில் எந்த மாற்றமும் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் இப்போ இங்கே ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக கொடுத்ததுனால ஏசி வென்ட்ஸோடைய டிசைன் மாறி இருக்குது. இந்த சென்ட்ரல் கன்சோல் டிசைனே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அதே மாதிரி இந்த ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ்லாம் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் இப்போ ஹாரிசான்டல் பேட்டர்னில் மாற்றிட்டாங்க. நார்மலான ஒரு டிசைனாக ஆகியிருக்கு. முன்ன அந்த ஸ்கார்பியோ என்னோடைய அந்த இன்டீரியர் வந்து தனியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ மீதி கார்ஸ் மாதிரி ஆனதோ ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுச்சோங்கிற எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. பட் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட சேர்ந்து உங்களுக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் வேரியன்ஸில் சோனி பிராண்டோடைய 3D ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. 12 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் சப்வூஃபர். ஃப்ரண்ட்டில் நீங்கள் மேலேயும் கூட பார்க்கலாம். சோனி பிராண்டட் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில். அண்ட் அதை தாண்டி டிரைவர் தலைக்கு மேலே, இன்ஃபேக்ட் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் தலைக்கு மேலே கொடுத்துருக்காங்க. கேபினுடைய நாலாப்புறமும் ரூஃபில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் கடைசி சீட்டில் கூட பார்க்க முடியும், ரூஃபுக்கு மேலே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி படம் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா XUV 7X-ஓலையுமே சிறப்பாக இருந்துச்சு, 700-லையுமே சிறப்பாக இருந்துச்சு. அதை தாண்டி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பத்தலைன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ரெகுலர் USB கனெக்டிவிட்டி இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டிக்கு மேனுவல் கியர் லீவர் இதோ. ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்துட்டிங்கன்னா அது லீவரே டோட்டலாக மாறும். அண்ட் அதில் உங்களுக்கு டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன்ஸும் வரும். 4-wheel drive வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலி 4-wheel drive கண்ட்ரோலுக்கு ஒரு தனி ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, மல்டிபிள் டிரைவ் மோட்ஸோட. அது 4-wheel driveனு சொல்கிறத விட 4 Explore அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் இது கிடைக்குது. மேனுவல் வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு இது கிடச்சிருது. ஸோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கிறது இல்லை. ஆம்ரெஸ்ட் நல்ல பேடடான நல்ல ஆம்ரெஸ்ட் தான். இதெல்லாம் ஸ்லைடிங் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ள ஓரளவுக்கு டீசெண்டான மினிமல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஓகே. மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டுடைய முழு அகலத்துக்குமே இந்த லெதர் பேடிங் உங்களுக்கு வந்துடுது. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற பிராண்டிங் அந்த சைடில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ், ஆனால் கூலிங் வசதியோடு வந்துடுது. ஸோ அந்த விஷயம் நல்லது. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே டீசெண்டான சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எழுத வச்சுக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் டோரில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் ஓகே. தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இன்டீரியர் பொறுத்தவரை மாறி இருக்கிற விஷயம் இந்த டச் ஸ்க்ரீன் அண்ட் ADAS ஃபீச்சர்ஸ், அதுதான் வந்து சேஞ்ச். மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் IRVM முதல் முறையாக வந்திருக்கு.
ஸ்கார்பியோ எண்ணுக்கு. ஆக்சுவலி இந்த ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் முதல்ல 3XO கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் மீதி வண்டிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரேம்லெஸ் ஐஆர்விஎம்மாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம ஸ்லீக்காக செம்ம ப்ரீமியமாக இருக்குது, வெரி நைஸ். அண்ட் இந்த கன்சோல் பனராமிக் சன்ரூஃப், இன்ஃபேக்ட் சன்ரூஃப் இருக்கிற வண்டிகள் எல்லாத்துக்குமே இந்த கன்சோல் தான் வந்துடுது. இதில் இண்டிவிஜுவல் எல்இடி கேபின் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க, வெரி நைஸ். கூடவே சன்கிளாஸ் ஹோல்டர் உண்டு. கோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் இங்கே ஒரு வேனிட்டி மிரர் வித் இல்லுமினேஷன், தனி ஸ்மார்ட் லைட்டிங்கோட வந்திருக்கு, வெரி நைஸ். இந்த சன் வைசர்ஸ் வந்து ஸ்லைடெல்லாம் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். ஓகே, மேலும் இந்த புது ஸ்கார்பியோனில் ஆட் பண்ண மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸுங்கிறது இப்போ Z8 செலக்ட் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ அந்த வகையில் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கூட ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு ஆஃப் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. இதெல்லாம் தாங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ், இந்த ஸ்டீரிங் வீலோட டிசைன் மாறலை, ஆனால் இப்போயாவது டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் சேட்லி இல்லைங்க, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்டீரிங் வீல் பொறுத்தவரை. ஸ்டில் ஓகே தான், இவ்வளோ ஹைட்டான வண்டிக்கு நல்ல கமாண்டிங்கான டிரைவிங் பொசிஷன் இருக்குது. அது சீட் ஹைட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளோனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல், அண்ட் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் எந்த ஒரு குறையும் வைக்கல, மீறி தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா. ஓகே, மஹேந்திரா ஸ்கார்பியோ என், இது வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறதுங்க, பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரியர் சீட் கம்ஃபர்ட்டு, ஃபீச்சர்ஸ், அந்த ப்ரீமியம்னஸ் வந்து செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து பெரும்பாலும் டிரைவர் வச்சுருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. ஓனர்ஸ் இந்த செகண்ட் ரோ சீட்டில் தான் உட்காருவாங்க. அதுக்கேற்ற ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட், அந்த ஒரு அம்பாரி மாதிரி ஒரு ஃபீல் தரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருக்குது. டிரைவர் சீட் வந்து எனக்கு கீழே தான் இருக்குது. ஸோ என்னால் ரோடு இங்கேருந்தே செமையாக பார்க்க முடியுது. நீ ரூம் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரூம் டீசெண்டாக இருக்குது, இட் இஸ் ஓகே. டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 6 அடி இருப்பேன், 5.11 இருப்பேன். அப்படி இருந்துமே எனக்கு நீ ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது. தை சப்போர்ட் செம்மையாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான தை சப்போர்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. பனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அப்படியுமே ஹெட்ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, என் ஹைட் ஆளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுட்டு உட்காந்துட்டிங்கன்னா இதை விட ஹெட்ரூம்லாம் பெருசாக அவசியம் இருக்க போகிறதில்ல. இந்த ஹெட்ரூமோடைய டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி லோவர் வேரியன்ட்ஸ், பனராமிக் சன்ரூஃப் இல்லாத வேரியன்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரூஃபோடைய ஸ்ட்ரக்சரே அப்படியே ஸ்லோப் ஆகி வரும். அந்த வண்டிகளில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால நீரும் கொஞ்சம் மாறி தெரியுது, பட் ஸ்டில் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சன்ரூஃப் இங்கே பனராமிக்காக வந்ததுனால லைட்டிங் இங்கே சைடில் எப்படி கொடுத்துருக்காங்க, எல்இடி கேபின் லைட்டிங் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க, அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து சைடில் கிராப் ஹேண்டில்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இங்கே உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரோ சீட்ஸுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹெட்ரெஸ்ட் வருது, அட்ஜஸ்டபிள் இல்லை, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படி 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட், நல்ல குவாலிட்டியான ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப தடியாக இல்லை, மெல்லிஸாக தான் இருக்குது, பட் ஓகே, இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஸ்டில் ஓகே. மேலும் வந்து எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். ரியர் ஏசி வென்ட்ஸ் 2 இந்த பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ப்ளோவர் கண்ட்ரோலரும் இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் பேஸ் வேரியன்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது வராது. அதோட சேர்த்து 65 வாட்ஸுக்கான ஒரு சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ரைட், இதை தாண்டி டோர் பேட்ஸில் உங்களுக்கு முழங்கி வைக்கிற இடத்துல சாஃப்ட் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ் டீசெண்டாக இருக்குது. இது தனியாக உள்ள ஒரு ஃபோன் பாக்கெட்டுக்கு ஒன்று உள்ளே பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் கவனிக்கலாம். அண்ட் இந்த பேக் சீட்டை நீங்கள் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஃபிக்ஸடு தான். பட் நீங்கள் சாய்ச்சிக்கலாம். சைடில் ஒரு லீவர் இருக்குது, அந்த லீவர் வச்சு நீங்கள் சாய்ச்சிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சாய்ச்சிக்க முடியும். ஓகே, ஸோ பெரிய டிராஸ்டிக்கான ஒரு லவுஞ்ச் டைப் சீட்டுன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்குது, இட் இஸ் ஸ்டில் ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்னுடைய வருத்தம் என்னென்னா இத்தனை பண்ணிவிட்டு ஏன் இவங்க சைடு கர்டன்ஸ் கொடுக்கலங்கிறது தான் தெரியல. XUV 7XOவில் கொடுத்துட்டாங்க, இதில் கொடுத்துக்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிருக்காதுங்களே, நீட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். மேலும் இந்த செகண்ட் ரோவுக்கு ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்டும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், தான் என்னுடைய கருத்து. ரைட், சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த பஞ்சமும் இல்லை. 6 ஏர்பேக், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டமே ஸ்டாண்டர்டாக வந்தாச்சு. அலாங் வித் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ். கூடவே இப்போ 360 டிகிரி கேமரா சிஸ்டம் டாப் அண்ட் வேரியன்ட் வந்தாச்சு. ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டிஃபாக் எல்லாமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தானே, எல்லாமே இருக்குது. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கேரண்டியான ஒரு வண்டி இது, இந்த புது ஸ்கார்பியோ. இப்போ தேர்ட் ரோ சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஆல்ரைட், இப்போ தேர்ட் ரோக்குள்ளே போகிறது என்றைக்குமே ஒரு ஈஸி அஃபேராக தாங்க இருக்குது ஸ்கார்பியோ என்னை பொறுத்தவரை. காரணம் இப்போ இந்த ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளுக்கும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, 7 சீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே. என்னன்னா இது கொஞ்சம் ஹைட்டான வண்டிங்கிறதுக்கு ஏற்றனால இங்கே ஸ்டெப்பில் காலை வச்சு அப்புறம் உள்ளே ஒரு காலை வச்சு அப்படி தான் உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து உட்காந்துட்டோன்னு வைங்களேன்,
ஆக்சுவலி செம்ம டைட்டாக இருக்குது. ஸ்கார்பியோ என்னோடைய தேர்ட் ரோ இன்றைக்குமே இது வந்து ஒரு தேர்ட் ரோ ஃப்ரெண்ட்லியான வண்டியாக இருந்தது இல்லை. இதுலையா கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே கூட இல்லை. செகண்ட் ரோ சீட்டை ஸ்லைட் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது, ரிக்ளைன் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் ரிக்ளைன் பண்ணலை. செகண்ட் ரோ என் ஹைட்டுக்கு நான் எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சேனோ அந்த லெவல் தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் வந்து நீரும் செம்ம டைட், லிட்ரலி ஜாம்டாக இருக்குது எனக்கு. மேலும் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, பழைய ஸ்கார்பியோ என்ன ரியர் ஏசி வெண்ட் இல்லை, ஆனால் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். இதுலேயுமே கொடுக்கல. என்ன வகையில் பண்ணியிருக்காங்கன்னு ஆக்சுவலி தெரியல. இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது வகையில் பண்ணியிருக்காங்களா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 6 ஏர் பேக்ஸுங்கிறது இப்போ டீப்பிலர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து சைட் கார்டன் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகுது. அது ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஆறுதலாக இந்த ரியர் இங்கே கேபின் லைட்ஸ் வந்து தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலைங்க, லிட்ரலி அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு. சோனியோடைய ஸ்பீக்கர்ஸ் இங்கே தலைக்கு மேலே இங்கே வந்திருக்கு தேர்ட் ரோவில். ஸோ ஒரு மாதிரி தாங்க இருக்குது. தேர்ட் ரோ வந்து வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கார்பியோ என்னுடைய தேர்ட் ரோ வந்து ஓகே. அதுவும் பர்டிகுலர்லி ஆள் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இந்த தேர்ட் ரோ செட் ஆகும். ஆனால் குழந்தைங்க நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்க காற்று வரல, ஏசி வரல, கூலிங் வரலன்னு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ யாருக்காக இந்த தேர்ட் ரோங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஓகே, உங்களோட கருத்துக்கள் என்னங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியோ என்னை பொறுத்தவரை இந்த பூட் டோர் வந்து என்றைக்குமே சைடு வைஸாக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நார்மலாக இப்போ வேறு மீதி வண்டி நிற்கிது, நீங்கள் ஒரு மால்லையோ வேறு எங்கேயோ டைட் பார்க்கிங்கில் இருக்கீங்க போது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்டு மேலே போகாது, சைடில் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மினிமலாக தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இது என்னுடைய கேமரா பேக், இந்த பேக் மாதிரி ஒரு 4 பேக், ஒரு 3 பேக் வச்சுக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். ஆக்சுவலான லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அப்படி நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸை இம்ப்ரூவ் பண்ணணும், ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. ஓகே, அது ஒரு சின்ன ஒரு வருத்தம். இந்த வெர்ஷன்லேயே கூட அவங்க அப்டேட் பண்ணலை. அதாவது தேர்ட் ரோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஒரே சிங்கிள் யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60-40 ஸ்ப்ளிட் இல்லை 50-50 ஸ்ப்ளிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன் தெரியல இன்னும் இதை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த டேகை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இந்த சீட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். அல்லது இதுக்கு மேலே உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இதே நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இந்த தேர்ட் ரோ மொத்தமாகவே அப்படியே ஃபோல்ட் ஆகிடும். இந்த ஓரளவுக்கு டீசெண்டான மினிமல் லெவல் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 320 லிட்டர் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய கண் பார்வையை பொறுத்து நான் வந்து சும்மா ரஃபாக அளந்திருக்கேங்க. ஓகே, ஒரு 300 லிட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரூஃப் வரைக்கும் அடுக்குனீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான ஐட்டங்களை நீங்கள் வச்சுக்கலாம், அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டு பி ஃப்ராங்க் ஃப்ளெக்சிபிளான ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் கிடையாது இது. அதுதான் இந்த ஸ்கார்பியோ என்னை பொறுத்தவரை என்றைக்குமே ஒரு மைனஸாக இருந்திருக்கு. இங்கே பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் லக்கேஜ் ஏரியாவில் வேக்யூம் க்ளீனிங் பண்ணணும்னாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜாக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பேனல் இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாக் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ், இதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஜாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வெயிட்டாக அந்த வண்டி வெயிட்டுக்கு இது தூக்குறது கரெக்டாக இருக்கும். இந்த பேனலை நீங்கள் திரும்ப ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, சப்வூஃபர் மட்டும் இருக்குது. சோனியோடைய சப்வூஃபர் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, ஸ்டெப்னி ஏற்கனவே கீழே இருக்குது, வண்டி கடியில் இருக்குது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட், இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் யூசபிலிட்டி இந்த ஸ்கார்பியோ என்னுடைய தேர்ட் ரோ அண்ட் பூட் ஏரியாவை பொறுத்தவரை. சரியா, இப்போ வாங்க இந்த ஸ்கார்பியோ என் அப்டேட்ஸ் எல்லாமே இது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குது, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகுங்கிறத நம்ம பேசிடுவோமா. சம்மரி. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த நியூ அப்டேட்டட் மஹிந்திரா ஸ்கார்பியோ என் பிக் டேடி அப்டேட்டட் Z8L வேரியண்ட் வித் ADAS அண்ட் மேலும் பல புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாய் வீல்ஸோட டிசைன் சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த புது டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் பெட்டர் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கூடவே உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் மட்டும் இல்லை, 540 டிகிரி கேமரா சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட எடாஸ் விஷயங்களும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் சன்ரூஃப் பிரியர்களுக்கு பனராமிக் சன்ரூஃப் ஆட் ஆகிருக்கு, அதுவுமே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு உண்மையாகவே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அண்ட் டிசைன் ஏற்கனவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைனில் அவங்க கை வைக்கல. ஸோ அந்த வகையில் நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு நப்பாசை தான். சரிங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நம்ம இதை தொடர்ந்து டாப் அண்ட் வேரியன்ட் இதை தொடர்ந்து நம்ம மேலும் எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸும் அவசியம் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதுக்காக அவசியம் பொறுமையாக இருந்து பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கள், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ரைட், நீங்கள் இந்த ஸ்கார்பியோ என் அப்டேட்டட் வேரியண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா?
பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் விசிட் பண்ணுங்கள். சிஏஐ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மஹிந்திரா கார் ஷோரூம் கோயம்புத்தூர். கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதனுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ரைட், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.